வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் உலகை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வேர்ல்டு பாப்புலேஷன் மற்றும் வேர்ல்டு ஆர்டர். இது உங்கள் கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். நான் உங்கள் கார்த்திக். உலக அரசியலில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்தது கேட்டிங்கன்னா அணு ஆயுதம் சொல்லலாம், பொருளாதாரம் சொல்லலாம், இல்லை இப்போ வளர்ந்து கொண்டிருக்கிற ஏஐன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு உண்மையான சக்தின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 50 இல்லை அதுக்கு மேலே நிர்ணயிக்கக்கூடியது மக்கள் தொகை தான். அதாவது இப்போ ஒரு நாட்டில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னா தொழிலாளர்களும் அதிகமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். உற்பத்தி அதிகரிக்கும், இராணுவ ஆற்றல் அதிகரிக்கும், சந்தை பெருசாகும். அதுவே நீங்கள் மாறாக வயதான மக்கள் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் படிப்படியாக ஸ்லோடவுன் ஆகும், மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும், தொழிலாளர்களும் குறைவாக இருக்கும். இதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆர்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போது நம்ம உலக மக்கள் தொகை எங்கெல்லாம் அதிகரிச்சிருக்கு, எந்த நாட்டில் மக்கள் முதுமையை நோக்கி போயிட்டுருக்காங்க, இந்தியாவுக்கு வருங்காலத்தில் கிடைக்கிற பெரிய வாய்ப்பு என்ன, சைனாவோட தற்போதைய நிலை, வருங்காலத்து நிலை என்ன, இப்படின்னு நம்ம எல்லாத்தையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க. தற்போதைய உலக மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா நம்ம 8.3 பில்லியன் மக்கள் தொகை இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 830 கோடி அப்படின்னு சொல்லலாம். அதில் முதல் 10 நாடு எடுத்திங்கன்னா நம்ம இந்தியா தான் முதல்ல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 146 கோடி மக்கள் தொகை இருக்காங்க. சைனா 2வது இடத்துல இருக்காங்க, 141. வரிசையாக அமெரிக்கா, இந்தோனேஷியா, பாகிஸ்தான், அப்படியே படிப்படியாக டாப் 10 எடுத்திங்கன்னா ரஷ்யா, எத்தியோப்பியா கடைசி வரைக்கும் இருப்பாங்க. இந்த பட்டியலை உங்களுக்கு பார்த்தாவே எதிர்கால அரசியல் நம்மளுக்கு ஒரு விஷன் கிடைக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரி, மக்கள் தொகை மட்டும் உங்களுக்கு போதுமான கேட்டால் கண்டிப்பாக பத்தாது. மக்கள் அதிகமாக இருக்கும் ஒரு நாட்டில் வல்லரசு ஆக்கிடாது. அது ஒரு நாடு வல்லரசு ஆகணும்னா அந்த வேலை செய்யோட வயசு, கல்வி, டெக்னாலஜி, அந்த லேபரோட ஸ்கில்ஸு, உற்பத்தி, இவெல்லாம் குறிப்பிட்டு சொல்லணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா, நைஜீரியா ரெண்டுத்துலேயுமே மக்கள் அதிகமாக இருக்காங்க, அதாவது இளம் தலைமுறை அதிகமாக இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் ஐடி மேனுஃபேக்சரிங்கும் ஃபார்மோ போன்ற துறைகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேகமாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு ஒரு டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கிது. சரி, இப்போது இதில் நம்ம இந்த முதுமை அடைய நாடுகள்னு பார்க்கலாம். அதாவது ஏஜிங் பாப்புலேஷன் கண்ட்ரி பார்த்திங்கன்னா ஜப்பான் பார்த்திங்கன்னா இப்போது சராசரி வயது அவங்களுக்கு 49+ ஆகிடுச்சு. 2வது பிறப்பு விகிதம் மிகவும் குறைஞ்சிடுச்சு. ஸ்கூல்ஸும் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய க்ளோசிங்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய வயதானவர்கள் இறந்துட்டதுனால நிறைய கிராமங்கள் அப்படியே வெக்கேட் பண்ணிவிட்டு அப்படியே இருக்குது, காலியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தென்கொரியாவில் பார்த்திங்கன்னா ஃபெர்டிலிட்டி ரேட்டு மிகவும் குறைஞ்சி போச்சு. ஒரு பெண் சராசரியாக ஒரு குழந்தை கூட குறைவாகவே பெற்றெடுக்கிறான்னு சொல்கிறாங்க. சைனாவுக்கு வருவோம் பார்த்திங்கன்னா சைனா என்ன பண்ணாங்கன்னா ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் ஒன் சைல்டு பாலிசி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதனோட விளைவு இப்போ அவங்க இப்போ ஃபீல் பண்ணுறாங்க, அதோட ஹீட்டை இப்போ ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது அங்கே வேலை செய்யும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வராங்க. தொழிற்சாலைகள் நிறைய இருக்குது, ஆனால் ஹியூமன் ரிசோர்ஸ் கிடையாது. வயசாக ஆக அவங்களுக்கான ஓய்வு செலவு, மருத்துவம் எல்லாமே கூட்டிகிட்டு போகுது. பொருளாதாரமும் பார்த்திங்கன்னா ஜிடிபியும் அவங்களுக்கு அடி வாங்குது. இதனால் இப்போ சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 குழந்தைகள் யாரெல்லாம் பெற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குறதுன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போது அடுத்தது இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவுக்கு என்ன மிகப்பெரிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மீடியன் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரி 29 ஆண்டுகள் இந்தியாவோட மீடியன் ஏஜ். சைனாவோட பார்த்தீங்கன்னா 40+, ஜப்பான் நம்ம ஏற்கனவே பேசணும் 49+, ஐரோப்பியா பார்த்தீங்கன்னா 44லேருந்து 46 சராசரி ஆவரேஜ், அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 40.
இதனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு சக்தியாக மாற முடியும். நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுகளில் வேலைவாய்ப்பும் நம்ம இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்தியாவோட பலன் பார்த்தீங்கன்னா உலகில் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய நுகர்வோர் சந்தையை வச்சு கன்சியூமர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் இருக்குது, டிஜிட்டல் இந்தியா, ஏஐ, இப்போ செமிகண்டக்டருக்கு நிறைய ஃபண்டு ஒதுக்கி இருக்கிறாங்க. பாதுகாப்புக்கு ஆத்ம நிர்பாரில் நிறைய இப்போ உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால உலக நிறுவனங்கள் இங்கே இந்தியாவை நோக்கி வருகிறது. அதாவது 1960 அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா சராசரி ஒரு பெண் வந்து 5 குழந்தைகளாவது இருந்தாங்க பர்த் ரேட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரியில் அது சுத்தமாக குறைஞ்சிடுச்சு. சராசரி பர்த் ரேட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2.1 இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஃபெர்டிலிட்டி ரேட்டு. நம்ம இந்தியாவோட பார்த்தீங்கன்னா 2.3 இருக்குது. கிட்டத்தட்ட நம்மளும் பார்டர் நோக்கி வந்துட்டோன்னே சொல்லலாம். ஆனால் நம்மளுக்கு இன்னும் அடுத்த ஒரு 50 வருடங்களுக்கு நம்மளுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. 2050-60 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட மக்கள் தொகையை எவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 165-170 கோடி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா எப்படி இந்தியா இளைஞர்களை கொண்டு இருக்கிறதோ, அடுத்தது சப் சகாரா ஆப்பிரிக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சகாரா பாலைவனத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் நைஜீரியா, காங்கோ, எத்தோப்பியா இந்த கண்ட்ரிகளை பார்த்தீங்கன்னா 2050-60 நிறைய இளைஞர்கள் இந்தியா போலவே அங்கேயும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஐரோப்பிய நாட்டுக்கு வந்தாங்கன்னா அங்கேயும் இதே பிரச்சனை தான். பிறப்பு விகிதம் குறைகிறது, வேலை செய்யும் மக்கள் கிடையாது, குடியேற்றம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறது. அதாவது மற்ற நாட்டிலேருந்து அங்கே போய் குடியேறது. இதனால் அங்கே பார்த்தீங்கன்னா பல தடவை அரசியல் மாற்றம் நடந்துட்டு இருக்கு. ஜெர்மனி, இட்டாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகள் பார்த்தீங்கன்னா மற்ற வெளிநாட்டு தொழில்களை தான் நம்பி இருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம வந்து இந்த பாப்புலேஷனை பற்றி பார்த்தோம். அடுத்தது வேர்ல்டு ஆர்டரை பற்றி பார்ப்போம். 2050 அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்தியா, அமெரிக்கா, சைனா, இந்தோனேஷியா மற்றும் ஆப்பிரிக்க நாடான நைஜீரியா வந்து உலக பொருளாதார மையங்களாக ஆதிக்க செலுத்தும்னு நம்பப்படுகிறது. சரி, அமெரிக்காவில் பர்த் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் பர்த் ரேட் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அங்கே என்ன ஒரு அட்வான்டேஜ்னா குடியேற மற்ற நாடுகளிலிருந்து அமெரிக்காவை நோக்கி குடியேறவங்க வந்து அதிக விரும்புறதுனால அமெரிக்காவில் அந்த மேன் பவரை அவங்க இன்னும் கடைசி வரைக்கும் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட பர்த் ரேட்டும் ரொம்ப குறைவு தான். ஆனால் மற்ற நாட்டிலிருந்து அமெரிக்காவை நோக்கி நிறைய பேர் விரும்பி போகிறதுனால அவங்க அதனால் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்பிரிக்கா நாடுன்னு பார்த்தீங்கன்னா 2060 அதுக்கு மேலே முக்கிய பங்கு இருக்குன்ட்டு கண்டிப்பாக நம்பப்படுகிறது. அதே போல் இந்தியா வந்து மிகப்பெரிய பொருளாதார மற்றும் பாதுகாப்பு சக்தியாக உருவாகிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. சைனா இன்னும் டெக்னாலஜியில் முன்னிலையில் இருப்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்து இல்லைனாலும் மக்கள் தொகை குறைவு அதன் வளர்ச்சியை கண்டிப்பாக பாதிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. சந்தைன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடுகள் மட்டுமே கன்சியூமரை அவங்களால ஈர்க்க முடியும். அதாவது உலக மக்கள் தொகை யூஎன் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ 2025-26 நம்ம 8.3 பில்லியன் இருக்கிறோம். 2050 வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 9.7 பில்லியனாக மதிப்பிடுறாங்க. அதாவது 830 கோடியிலிருந்து 970 கோடி மக்கள் தொகை உயரும் அப்படின்னு சொல்லிட்டு 2080 கிட்டத்தட்ட $10.3 பில்லியன் ஹையஸ்ட் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. 2100 அது சற்று குறையுது. 2050 முதல் நாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 1.67 பில்லியன் 167 கோடி மக்கள். சைனா பார்த்தீங்கன்னா 1.32 தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து 141 கோடி இருக்கிறாங்க. 141 கோடியிலேருந்து 132 கோடியாக குறையிறாங்க. நைஜீரியா அமெரிக்காவை முந்துறாங்க. இந்தோனேஷியா டாப் 10க்குள்ளே வராங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வேர்ல்டு ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரி, ரஷ்யா,
ஜப்பான், இவங்க தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆர்டரை வந்து, அதாவது இவங்கெல்லாம் யூஎன் மற்றும் நேட்டோவில் ஒரு பெரிய தலை சிறந்த பொருளாதார மிக்க கண்ட்ரியாக இருக்கிறாங்க. வேர்ல்டில் முக்கியமான போர் மற்றும் மற்ற நாடுகள் மேலே பொருளாதார தடை விதிப்பதுன்ற முக்கியமான முடிவு எடுக்க அதிகாரம் கொண்ட நாடாக இருக்கிறாங்க. அதில் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், ரஷ்யாவும் அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த வேர்ல்டு ஆர்டர் இப்படியே தொடருமான்னு கேட்டால் கண்டிப்பாக தொடராது. காரணம், 2050க்கு மேலே ஜப்பானில் அவங்களோட பாப்புலேஷன்னு பயங்கரமாக குறையும். ஐரோப்பியில் அவங்க மக்கள் இனி வரும் காலங்களில் இப்போ அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து போன்ற வல்லரசு நாடுகள் என்னும் கூறும் மார்த்தொட்டி கொன்ற நாடுகள் வருங்காலங்களில் வெறும் இராணுவத்தையோ அல்லது பணத்தையோ வைத்து இப்போ செய்கிற மாதிரி அவங்களால செய்ய முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்ய முடியாது. வருங்காலங்களில் மக்கள் தொகை, கல்வித்திறன், வேலை வாய்ப்பு, டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல், அப்புறம் நியூ இன்வென்ஷன், இதெல்லாம் தான் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை, ஜிடிபி, பெர் கேபிட்டா இன்கம் எல்லாத்தையுமே முடிவு செய்யும். இது இந்தியாவுக்கு தற்போது ஒரு வரலாற்றில் அரிதாக கிடைக்கும் ஒரு டெமோகிராபி டிவிடன் வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். காரணம், நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. 2050 நிச்சயமாக இந்தியா ஒரு பெரிய வல்லரசு நாடாக, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேலும் இது போன்ற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிருங்க. நன்றி, வணக்கம்.